வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்காங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்ல டேர்ம் 1, 2, 3 இது எல்லாத்துலயும் இருக்கிற கிட்டத்தட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா நான் ஒரு 256 கொஸ்டின் எடுத்துன்னு வந்திருக்கேன். அதாவது இது வரைக்கும் நான் சோஷியல் சயின்ஸ் படிக்கவே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல தான் நம்மளுக்கு வந்து 60 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க இல்லையா. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்டுங்க. சரி, படிக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, இல்லை இப்போ நீங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க, வேலையே கரெக்டா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ ஜஸ்ட் நீங்க ஆன் பண்ணி வச்சுட்டு நான் சொல்ற விஷயங்களை மட்டும் கேட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற ஞாபகம் வச்சு உங்களுக்கு வேற கொஸ்டின் கேட்டாலும் அந்த ஆப்ஷன்ஸை ஒமிட் பண்ணி ஆன்சர் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்ல ரிவிஷன் பர்பஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம், அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, டேஷ் என்பவை தான் இது. ஓகேங்களா? டேஷ் என்பவை பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் வாசகங்கள் ஆகும். அதாவது இந்த பாறைகள் மீது செதுக்குறாங்க இல்லையா, அந்த வாசகங்கள், அந்த பேரு என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு பேரு பொறிப்புகள். சரிங்களா? கோவில்களுக்கு குடையாக வழங்கப்பட்ட நிலங்களை என்ன பேர் சொல்லி அழைக்கிறாங்கன்னா தேவதானம். இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. இதுல இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, பள்ளிகளுக்காக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சாலபோகம். ரெண்டு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கோவில்களுக்காக குடையாக வழங்கப்பட்ட நிலம் தான் என்னன்னு சொல்றாங்க தேவதானம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? தானம், கோவில்ல வந்து தானம் கொடுத்தா நல்லது. சோ தேவதானம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, சோழர்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது. இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா சோழர்களின் காலம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல் எதுனா தாஜுல் அசிர். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல் தாஜுல் அசிர். அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொரோக்கோ நாட்டு அறிஞர் யாருன்னா இபன் பத்தூதா. இவரை பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லா கொஸ்டின் பேப்பர்ல நீங்க மேக்சிமம் பார்க்கலாம். இவரை பத்தின கொஸ்டின்ஸ் இருக்கும். இவர் எந்த நாட்டை சேர்ந்த அறிஞர், இல்ல எப்போது இந்தியாவிற்கு வந்தார், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய நீங்க பார்க்கலாம். அரேபியாவில பிறந்திருக்காரு. ஓகேங்களா? அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த மொராக்கோ நாட்டு அறிஞர். ஒரு மேட்ச்ல ஃபாலோவிங்ல இபன் பத்தூதா மொராக்கோன்னு கொடுத்திருப்பாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. சோ அந்த அறிஞர் பேர் என்னன்னு சொல்றாங்க இபன் பத்தூதா. அடுத்து இது மூணுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. அதாவது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, இதுல இது வந்து நிறைய தடவை கேட்கப்பட்ட கொஸ்டின். மதுரா விஜயம் யாரால் எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்கன்னா கங்காதேவி. சரிங்களா? மதுரா விஜயம் வந்து கங்காதேவி அவங்கதான் எழுதியிருக்காங்க. அடுத்து அபுல் ஃபாசல் அப்படின்ற நூல்ல எழுதினது ஐனி அக்பரி. அடுத்தது அமுக்த மால்யதா யாருன்னா கிருஷ்ண தேவராயர். சரிங்களா? கிருஷ்ண தேவராயர் எழுதின புத்தகத்துக்கு பேர் தான் என்னன்னா அமுக்த மால்யதா. அடுத்து ஒரு மேட்ச்ல ஃபாலோவிங் தாங்க. கோவிலும் அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றதுதான் இது ஒரு மேட்ச்ல ஃபாலோவிங். ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். கஜுராக்கோ எங்க இருக்குன்னு சொல்றாங்கன்னா மத்திய பிரதேசம். அதே மாதிரி கோனார் கோவில் வந்து ஒடிசால இருக்கு. இந்த கோனார் தான் சூரிய கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எங்க இருக்குன்னு சொல்றாங்க ஒடிசா. தில்வாரா எங்க இருக்குன்னா ராஜஸ்தான். விருப்பாக்ஷா எங்க இருக்குன்னா ஹம்பி. சரிங்களா? விருப்பாக்ஷா ஹம்பி. அடுத்து கூற்று காரணம் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. கூற்று என்ன சொல்றாங்கன்னா, முகமது கோரி தனது தங்க நாணயங்களில் பெண் தெய்வமான லக்ஷ்மியின் உருவத்தை பதித்தார். ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இது என்னன்னு சொல்றாங்கன்னா சரி. அதுக்கான காரணம் என்னன்னா, இத்துருக்கிய படையெடுப்பாளர் மத விஷயங்களில் தாராள மனப்பான்மை கொண்டவராய் இருந்தார் அப்படின்றது அர்த்தம். சோ கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து நம்ம பார்க்க போறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தாங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு, அதாவது எந்த கல்வெட்டில் ஒரு பிரம்மதேயக கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரிக்கப்பட்டது, அதாவது ஒரு கிராமத்துடைய நிர்வாகம் பற்றி அறிய உதவும் கல்வெட்டு தான் எதுனா இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு. சரிங்களா? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லக்ஷ்மியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரையும் பொறித்தவர் தான் முகமது கோரி. இப்பதான் கூற்றுல நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ அவர் வந்து யாருடைய உருவத்தை வந்து அதுல பதிச்சார்னா பெண் தெய்வமான லக்ஷ்மியின் உருவத்தை, அது கூட அவருடைய பெயரையும் பொறித்தார். யாரு? முகமது கோரி. ஒரு ஜிட்டால் என்பது என்னன்னா 3.6 வெள்ளி குன்றி மணிகள் கொண்டிருப்பது. சரிங்களா? ஒரு ஜிட்டால் அப்படின்றது 3.6 வெள்ளி குன்று மணிகளை கொண்டிருப்பது.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடிமை வம்சம், அடிமை வம்சமா மம்லுக் வம்சம்னு சொல்லுவாங்க, சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமூதுவால் ஆதரிக்கப்பட்டவர் தான் யாருன்னா மின்ஹாஜ் உஸ் சிராஜ். சரிங்களா, அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமூது, இவர் ஒருத்தவர் ஆதரிச்சாராம். அவர் தான் யாருன்னு கேக்குறாங்க. அவர் பேர் என்னன்னா மின்ஹாஜ் உஸ் சிராஜ். கிபி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி யாருன்னா நிக்கோலோ கோண்டி. ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி. நிறைய எப்படி கேட்பாங்கன்னா, இந்த மேட்ச் த ஃபாலோவிங்ல இந்த மாதிரி இவருடைய வெளிநாட்டு பயணியை கொடுத்துட்டு அவர் எந்த நாட்டை சார்ந்தவர்னு கேட்பாங்க, இல்ல இவர் இந்தியாவுக்கு வந்தாரா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, இல்ல எப்போது வந்தார், நிக்கோலோ கோண்டி எப்போது வந்தார்னு பாருங்க 1420. தொடக்க கால இடைக்கால இந்திய வரலாற்றின் காலப்பகுதி எதுனா கிபி 700 முதல் 1200 வரை. இப்ப தொடக்க காலம் பார்த்துட்டோம் இல்லையா. இப்ப பின் இடைக்கால இந்திய வரலாற்றின் காலப்பகுதி என்னன்னா கிபி 1200 முதல் 1700 வரை. காபி கான் யாருடைய அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்தார்னா அவுரங்கசீப். சரிங்களா, காபி கான் அவுரங்கசீப்புடைய அவைக்கள வரலாற்று அறிஞர் தான் யாருன்னு சொல்றாங்கன்னா காபி கான். கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக சோழ அரசர்களால் வழங்கப்பட்ட நிலங்கள் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா சாலபோகம். நான் சொன்னாலே இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதாவது பள்ளிகளுக்காக சோழ அரசர்களால் வழங்கப்பட்ட நிலத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சாலபோகம். பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுவது எந்த காலம்னு கேக்குறாங்க. சோழர்களின் காலம். 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜெயதேவரின் நூல் தான் எதுனா கீத கோவிந்தம். இந்த மாதிரி ஆசிரியர்களோட நூல்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயதேவர், ஓகேங்களா, 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜெயதேவரின் நூல் என்னன்னு சொல்றாங்க கீதா கோவிந்தம். ஜிட்டல் அப்படின்றது நம்ம எவ்வளோன்னு முன்னாடி பார்த்தோம், வெள்ளியில எத்தனை குன்றுமணிகள்னு. அந்த ஜிட்டல் செப்பு நாணயங்கள் யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள். அதாவது இந்த அகழ்வாராய்ச்சி எல்லாம் மேற்கொள்ளும் போது அங்க நிறைய செப்பு நாணயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க, அதை ஜிட்டல்னு சொல்றாங்க. அதுல யாரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க டெல்லி சுல்தான்கள் பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அதுவே முகமது கோரி அவர் என்னன்னா ஜிட்டல் அந்த வெள்ளி இதுல வெளியிட்டார். அடுத்தது இல்துமிஷ் அறிமுகம் செய்த வெள்ளி நாணயத்தின் பெயர் என்னன்னு சொல்றாங்கன்னா டங்கா. சரிங்களா, இல்துமிஷ் அறிமுகம் செய்த வெள்ளி நாணயத்தின் பெயர் என்னன்னு சொல்றாங்க டங்கா. அடுத்து நம்ம பார்க்க போற இந்த 2 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட்ங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. தஜுக் என்னும் பாசிக சொல்லின் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சுயசரிதை. தஜுக் அப்படின்னா என்னன்னா சுயசரிதை. அதுவே தாரிக் அல்லது தாகுயுக் என்பதன் பொருள் என்னன்னா வரலாறு. சுயசரிதை, வரலாறு, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாசிக சொல் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் பாருங்க, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. மார்க்க போலோ தமிழகத்தில் உள்ள எந்த ஊருக்கு வந்திருக்காருன்னா காயல்பட்டினம் என்னும் ஊருக்கு இருமுறை வந்துள்ளார். எத்தனை முறை வந்துள்ளார்னு இருமுறை வந்துள்ளார். எங்க இருக்கிற காயல்பட்டினத்துக்கு மார்க்க போலோ தமிழகத்துல வந்திருக்காரு. அடுத்து நிக்கோலோ கோண்டி நம்ம பார்த்தோம்ல, எந்த நாட்டு பயணி அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு வெளிநாட்டு பயணி. அடுத்து பாருங்க, மதுரா விஜயம் மற்றும் அமுக்த மால்யதா ஆகிய இலக்கியங்கள் யாரை அறிந்து கொள்ள உதவுகின்றன? விஜயநகர பேரரசை அறிந்து கொள்ள உதவுகின்றன. இதுல மதுரா விஜயம் யாரால் எழுதப்பட்டது? கங்காதேவி. அதே மாதிரி அமுக்த மால்யதா யாரால் எழுதப்பட்டது? கிருஷ்ணதேவராயர். பிருத்திவிராஜ ராஷோ என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா சந்துபார்த்தை. சரிங்களா, பிருத்திவிராஜ ராஷோ எழுதின நூல் பேர் என்னது? சந்துபார்த்தை. பிரதிகார அரசர்களுள் முதல் தலை சிறந்த அரசர் யாருன்னா முதலாம் நாகபட்டர். பிரதிகார அரசர்களுள் முதல் தலை சிறந்த அரசர் முதலாம் நாகபட்டர். கஜினி என்னும் ஒரு சிறிய அரசு துருக்கியில் அமைந்துள்ளது. சரிங்களா, கஜினி அப்படின்றது என்னன்னா ஒரு சிறிய அரசு. ஓகேங்களா, கஜினிக்கு மீனிங் ஒரு சிறிய அரசு. எங்க அமைந்திருக்குன்னா துருக்கியில் அமைந்துள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. கஜினி மாமூதின் படையெடுப்பிற்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்தியாவின் செல்வத்தை கொள்ளடிக்க. 2-3 தடவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சூரியனார் கோவில் எதுனா கொனார்க். அதே மாதிரி தில்வாரா கோவில் எங்க இருக்குன்னு சொல்றாங்கன்னா அபுகுன்று. சரிங்களா, அடுத்து கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கனோஜின் மீது ஆதிக்கத்தை நிறுவவே மும்முனை போராட்டம் நடைபெற்றது. அதுக்கு காரணம் கனோஜ் மிக பெரும் நகரமாக இருந்தது. கூற்று அதற்கேற்ற காரணமும் சரி. சரிங்களா, கனோஜ் அப்படின்ற இடத்துக்கு மீது ஆதிக்கத்தை நிறுவவே மும்முனை போராட்டம் நடைபெற்றதுன்னு சொல்றாங்க.
அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று 1, 2 கொடுத்திருக்காங்க. மகிபாலரால் தனது நாட்டை வாரணாசியை கடந்து விரிவுபடுத்த முடியவில்லை. அடுத்து கூற்று 2, மகிபாலரும் முதலாம் ராஜேந்திர சோழனும் சமகாலத்தவர். இதுவும் சரி இதுவும் சரி சொல்றாங்க. ரெண்டு கூற்றுமே சரி. சரிங்களா? மகிபாலருடைய சமகாலத்தவர் தான் யாரு? முதலாம் ராஜேந்திர சோழன். மகிபாலரால் வாரணாசியை தாண்டி அவருடைய என்ன சொல்றது ரூலிங்க வந்து விரிவுபடுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க பாருங்க. 2ஆம் த்ரையன் போரில் பிருத்திவிராஜ் தோல்வி அடைந்தார்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ராஜபுத்திரர்களிடையே ஒற்றுமை இல்லைன்னு சொல்றாங்க. இதுல கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறு. இந்த காரணத்தினாலதான் அவர் வந்து தோல்வி அடைந்தாரு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது, நம்ம இப்ப கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா ரக்ஷா பந்தன். இந்த மரபு யாருகளுடையதுன்னு பாத்தீங்கன்னா ராஜபுத்திரர்களுடையது. இவர்கள் தான் முதல்ல இந்த ரக்ஷா பந்தன் அப்படின்ற பண்டிகையை அறிமுகம் செய்தார்கள். வங்க பிரிவினையின் போது ரவீந்திரநாத் தாகூர் பெரும் அளவில் மக்கள் பங்கேற்ற ரக்ஷா பந்தம் விழாவை தொடங்கினார். பெரும் அளவில். சரிங்களா? இது டைப்பிங் மிஸ்டேக். வங்க பிரிவினையின் போது யார் வந்து இந்த ரக்ஷா பந்தன் விழாவை வந்து தொடங்கினார்னா ரவீந்திரநாத் தாகூர். இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிப்பதற்காக ஆங்கிலேயர் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு எதிரானது இது திட்டமிடப்பட்டது. அதாவது இந்த ரக்ஷா பந்தன் விழா இருக்கு இல்லையா, இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஆங்கிலேயர்கள் பிரிக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்கு எதிராக தான் இது திட்டமிடப்பட்டதுன்னு சொல்றாங்க. அனைத்து ராஜபுத்திர இனக்குழுவினரும் ஒருங்கிணையும் மையம், அந்த மையத்துக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க? சித்தூர். ஜெயஸ்தம்பா என்னும் வெற்றி தூண் எங்கே நிறுவப்பட்டுள்ளதுன்னா அதுவும் சித்தூர் தான். ரெண்டு கொஸ்டின் பாருங்க. அனைத்து ராஜபுத்திர இனக்குழுவினரும் ஒருங்கிணையும் இடத்துக்கு பேரு சித்தூர். ஜெயஸ்தம்பா அப்படின்ற ஒரு வெற்றி தூண் எங்க நிறுவப்பட்டுள்ளதுன்னா சித்தூர். ஜேம்ஸ் ஸ்டாட் என்னும் கீழ்த்திசை புலமையாளர் கிபி 1829 முக்கியமாக எத்தனை ராஜபுத்திர அரச குலங்களை பதிவிட்டாளர்னா 36 அரச ராஜ குலங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்கறாங்க. ஓகேங்களா? 36 ராஜபுத்திர அரச குலங்கள் எப்போது இருந்ததாக சொல்றாருன்னா கிபி 1829 யாரு சொல்றாங்கன்னா ஜேம்ஸ் ஸ்டாட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் யாருன்னா கோபாலர். இதுல இருக்கு பாருங்க பால. அப்ப பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் கோபாலர். 2ஆம் பால வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா முதலாம் மகிபாலர். சரிங்களா? அதாவது பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் கோபாலர். 2ஆம் பால வம்சத்தை தோற்றுவித்தவர் முதலாம் மகிபாலர். சவுகான்களின் ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா சிம்மராஜ். சரிங்களா? சவுகான்களின் ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிம்மராஜ். கஜினி மாமுது இந்தியாவின் மீது எத்தனை முறை படையெடுத்துள்ளார்னா 17 முறை. ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. கஜினி மாமுது இந்தியாவின் மீது எத்தனை முறை படையெடுத்துள்ளார்னா 17 முறை. அடுத்து நம்ம பார்க்க போறது முதலாம் த்ரையன் போர் நடைபெற்ற ஆண்டு எதுனா 1191. 2ஆம் த்ரையன் போர் நடைபெற்ற ஆண்டு எதுனா 1192. அடுத்தடுத்த ஆண்டுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாம் த்ரையன் போர் 1191, 2ஆம் த்ரையன் போர் 1192. பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் யாருன்னா விஜயலாயன். சரிங்களா? பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் விஜயலாயன். பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யாருன்னா கடுங்கோன். சரிங்களா? பாண்டிய அரசர்கள்லயே களப்பிரர் ஆட்சியை வந்து முடிச்சு வச்சவர் இவர் தாங்க அப்படின்னு சொல்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுங்கோனை தான் சொல்றாங்க. அடுத்து பாருங்க. சோழர்களின் நிர்வாகத்தில் மிக சிறிய அலகு எதுனா ஊரு தான் இருக்கிறதுல ரொம்பவுமே சின்னது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோழர்களின் நிர்வாகத்தில் மிக சிறிய அலகு ஊர். விஜயலாயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் அதிராஜேந்திரன். சரிங்களா? விஜயலாயன் தான் வந்துட்டு பிற்கால சோழத்தை வந்துட்டு மீட்டெழச் செய்தவர். அதுல அந்த வழி வந்த சோழ வம்சர்கள்ல கடைசி அரசர் தான் யாருன்னு சொல்றாங்க அதிராஜேந்திரன். சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டியதுன்னா தஞ்சாவூர். ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. தஞ்சாவூர்ல தான் சோழர்களுடைய கட்டடக்கலைக்கு ஒரு மிகப்பெரிய சான்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இதுவும் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மார்க்க போலோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்ற இந்திய பகுதி எதுனா பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மார்க்க போலோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்ற இந்திய பகுதி எதுனா பாண்டிய நாடு.
அடுத்து பிற்கால சோழர்கள் பற்றிய சில விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. பிற்கால சோழர்கள் வலுவான கப்பற்படையை கொண்டிருந்தனர். பெரிய கோவில்களை கட்டினர். அவர்கள் ஓர் உள்ளாட்சி துறை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தனர். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார் என போற்றப்படுபவர் யாருன்னா ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் பத்திலாம் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுல சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார் என போற்றப்படுபவர் யாரு? ராஜேந்திர சோழன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. யுவராஜாக்கள் மாநிலங்களின் ஆளுநர்களாக பணியமர்த்தப்பட்டனர். காரணம், நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதுல கூற்று, அதற்கேற்ற காரணம் சரி. இது ரெண்டுமே சரி. முதலாம் ராஜேந்திரன் வேத கல்லூரியை நிறுவிய இடம் எதுனா எண்ணாயிரம். ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க, சரிங்களா? முதலாம் ராஜேந்திரன் வேத கல்லூரியை நிறுவிய இடம் தான் எது? எண்ணாயிரம். கிராம நிர்வாகம் குறித்த விவரங்களை வழங்கும் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. இது திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. கிராம நிர்வாகம் குறித்த கல்வெட்டு எதுனா உத்திரமேரூர் கல்வெட்டு. மம்லுக் அரச வம்சம், மம்லுக் சொல்லுவாங்க இல்ல, அடிமை வம்சம்னு சொல்லுவாங்க. அதற்கு அடிக்கல்லை நாட்டியவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். இவர் தான் முதல்ல இந்த அரச வம்சத்தை தோற்றுவித்தவர். அடுத்து இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. குத்புதீன் ஐபக் தனது தலைநகரை எங்கிருந்து எங்கு மாற்றினார்னு பாத்தீங்கன்னா லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். சரிங்களா? லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். குத்மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் யாருன்னா இல்துமிஷ். இது 2 பேர் செஞ்சிருப்பாங்க. அதாவது ஸ்டார்ட் பண்ணவங்க ஒருத்தவங்க அண்ட் எண்ட் பண்ணவர் தான் யாருன்னா இல்துமிஷ். குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் இல்துமிஷ். டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் நகருக்காக அடிக்கல்லை நாட்டியவர் கியாசுதீன். டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் நகருக்கான அடிக்கல்லை நாட்டியவர் யாரு? கியாசுதீன். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னா பெயர்கள் கொடுத்துட்டு அவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. துக்ரில் கான் என்னன்னா வங்காள ஆளுநர்னு சொல்றாங்க. அலாவுதீன் காராவின் ஆளுநர். பகலுல் லோடி சிர்ஹந்தின் ஆளுநர். ரஷ்யா இல்ல ரஷ்யா வரும், சரிங்களா? அது டைப்பிங் மிஸ்டேக். ரஷ்யா யாருன்னா அவங்க வைத்திருந்த அடிமைக்கு பேர் தான் என்னன்னா ஜலாலுதீன் யாகூத். இவரை தான் அவங்க அடிமையா வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. மங்கோலியருடன் பால்பன் சுமூகமான உறவை மேற்கொண்டார். சரி. காரணம், செங்கிஸ்கானின் பேரனான மங்கோலிய அரசன் சட்லஜ் நதியை கடந்து மங்கோலியர் படையெடுத்து வர மாட்டார்கள் என உறுதியாக கூறியிருந்ததுதான் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் சொல்றாங்க. கூற்றும் காரணம் இரண்டுமே சரி. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா டாட் அண்ட் சன், அதாவது தந்தை மற்றும் மகனுடைய பெயர்கள் கொடுத்திருக்காங்க. குத்புதீன் ஐபக் இவருடைய மகன் தான் யாருன்னு சொல்றாங்க? ஆரம் ஷா. இல்துமிஷுடைய மகன் பெயர் என்னன்னா ருக்குதீன் பெரோஸ். பால்பனுடைய மகன் பெயர் கைகுபாத். கியாசுதீனுடைய மகன் பெயர் தான் அலாவுதீன். பகலுல் லோடி அவருடைய மகன் பெயர் சிகந்தர் லோடி. சரிங்களா? தந்தை மற்றும் மகன். மேட்ச் த ஃபாலோவிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிமை வம்சத்தின் ஆண்டு இல்லைன்னா மம்லுக் வம்சத்தின் ஆண்டு என்னன்னா 1206 இருந்து 1290 வரை. நாற்பதின்மர் ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. நாற்பதின்மர் என்று அறியப்பட்டவர்கள் யாருன்னா துருக்கிய பிரபுக்கள். நாற்பதின்மர் என்று அறியப்பட்டவர்கள் துருக்கிய பிரபுகள். கில்ஜி அரச வம்சம் தொடங்கிய காலம் எதுனா 1290 இருந்து 1320 வரைக்கும். பாருங்க, ஸ்லேவ் டைனஸ்டி, அதாவது இந்த அடிமை வம்சம் முடியுது இல்லையா, அதோடைய ஆரம்பம் தான் என்னது? கில்ஜி அரச வம்சம். அடிமை வம்சத்துக்கு அப்புறம் வந்ததுதான் இந்த கில்ஜி வம்சம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. குதுப் மினருக்கு அடிக்கல் நாட்டியவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். குதுப் மினர் அடிக்கல் நாட்டியவர் ஒருத்தவர், முடித்து வைத்தவர் ஒருத்தவர். அடிக்கல் நாட்டியவர் குத்புதீன் ஐபக். முடித்து வைத்தவர்னு கேட்டாங்கன்னா இல்துமிஷ். நாற்பதின்மர் என்று அறியப்பட்ட குழுவை உருவாக்கியவர் யாருன்னா இல்துமிஷ். சரிங்களா? இதுதான் துருக்கிய பிரபுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த குழு அறிமுகப்படுத்தவர் இல்ல உருவாக்கியவர் யாருன்னு சொல்றாங்க? இல்துமிஷ். முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எதுனா 1526. முகலாய பேரரசை நிறுவியவர் யாருன்னா பாபர். சரிங்களா? முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர். சையது வம்சத்தின் கடைசி சுல்தான் யாருன்னா அலாவுதீன் ஆலம் ஷா. சரிங்களா? சையது வம்சத்தின் கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம் ஷா.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. முகமது பின் துக்ளக் சுல்தானாக எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்னா 25 ஆண்டுகள். நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் அலாவுதீன் கில்ஜி. முகமது பின் துக்ளக் தனது இறையாண்மையை விரிவு செய்வதற்காக தலைநகரை டெல்லியில் இருந்து எதற்கு மாற்றினார்னு கேட்டாங்கன்னா தேவகிரி. இது ஒரு இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். முகமது பின் துக்ளக் டெல்லியில இருந்து அவருடைய தலைநகரை எதுக்கு மாத்தினார்னா தேவகிரி. இது பழைய காலத்து பெயர். இப்போதைய பெயர் என்னன்னு கொடுப்பாங்கன்னா தௌலதாபாத். சரிங்களா, இப்படி கொடுத்தாலும் ஆன்சர் எழுதணும். தேவகிரி பழைய பெயர், இப்ப தௌலதாபாத் அப்படின்னு சொல்றாங்க. நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு டேஷ் அருகில் ஏற்படுகின்றதுன்னா தகடுகள் நுனியின் அருகில் ஏற்படுகின்றது. நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை டேஷ் மூலம் அளக்கலாம்னா ரிக்டர் அளவுகோல். ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. நிலநடுக்கத்தை எதை வச்சு, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அளப்பாங்க? ரிக்டர் அளவுகோல். பாறை குழம்பு வெளியேறும் குறுகலான குழாயை எரிமலை துளை என்று அழைக்கிறோம். அது என்னன்னு சொல்றாங்க? எரிமலை துளை. இப்ப டேஷ் பகுதி நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது. பசிபிக் பகுதியை என்னன்னு சொல்றாங்களாம்? நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது. இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான மேட்ச் த ஃபாலோவிங். இதுல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. நிலநடுக்கம் எதனால் ஏற்படுதுன்னா திடீர் அழிவு. சிமா அப்படின்னா என்னன்னா சிலிக்கா மற்றும் மக்னீசியத்தின் கலவையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சிமா. பசிபிக் நெருப்பு வளையம் அப்படின்னா என்னன்னா உலக எரிமலைகள். சுனாமி அப்படின்ற சொல் என்ன சொல்லுன்னா ஜப்பானிய சொல். அடுத்து கென்யா அப்படின்னா என்னன்னா மலை. அது ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு மலை. பூமியின் பரப்பு எத்தனை சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா 71%. இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இதை கேட்டிருக்காங்க 2-3 தடவை. ஆப்பிரிக்காவின் கிளிமாஞ்சாரோ மற்றும் கென்யா எரிமலைகள் எதற்கு உதாரணம்னா செயல் இழந்த எரிமலைகள். அதாவது ஒரு காலத்துல இவங்களும் எரிமலைகளா இருந்தாங்க, ஆனா இப்போ செயலிழந்த எரிமலைகளா மாறிட்டாங்க. யார் யாருன்னா ஆப்பிரிக்காவில இருக்க கிளிமாஞ்சாரோவும் கென்யா எரிமலைகளும். அடுத்து பாருங்க, மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை எதுனா ஸ்ட்ராம்போலி. இது இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் ஸ்ட்ராம்போலி. அந்தமானில் செய்யப்படும் எரிமலை எங்கு அமைந்துள்ளதுன்னா பாரன் தீவு. இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட ஆண்டு 26 டிசம்பர் 2004. ரிக்டர் அளவு எதுல இருந்து எது வரைக்கும்னா 0 to 9 வரை அப்படின்றதுதான். அந்த மெஷர்மெண்ட் 0ல இருந்து 9 வரை. அதுதான் ரிக்டர் அளவு. நிலநடுக்கத்தை அளக்கிறதுக்காக பயன்படுது. அடுத்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க. மலை அடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவுகளை என்னன்னு சொல்லுவோம்னா வண்டல் விசிறி. குற்றால நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றுக்கு குறுக்காக அமைந்துள்ளதுன்னா சிற்றாறு. அதுலயே இதுல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த குற்றால நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்துல அமைந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னா திருநெல்வேலி மாவட்டம். சரிங்களா, திருநெல்வேலி மாவட்டம். பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் என்னன்னு சொல்லுவோம்னா மொரண்கள். இது இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. மொரண்கள் அப்படின்னா என்னன்னா பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம். இது இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம் எதுனா சீனா. தென் ஆப்பிரிக்காவில் உள்ள வெனிசுலா நாட்டில் காணப்படும் உயரமான நீர்வீழ்ச்சிக்கு பேர் என்னன்னா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. காக்கசாய்டு இனத்தை ஐரோப்பியர்கள் எனவும் அழைக்கலாம். அதாவது ஐரோப்பியர்கள் இவர்களுடைய இன்னொரு பெயர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா காக்கசாய்டு. மங்கோலியர்கள் இனம் எங்கு அதிகமாக வாழ்ந்தார்கள்னா ஆசிய அமெரிக்க இனம். சரிங்களா, ஆசிய அமெரிக்க இனம் அதான் என்னன்னு சொல்றாங்க மங்கோலியர்கள் இனம். இந்தியாவின் ஆட்சி மொழி எதுனா ஆங்கிலம். இந்தியாவின் ஆட்சி மொழி ஆங்கிலம். செவ்வக வடிவு குடியிருப்புகள் எங்கே காணப்படுகிறதுனா சட்லஜ். செவ்வக வடிவ குடியிருப்புகள் காணப்படும் இடம் சட்லஜ். அதுவே நேர்கோட்டு குடியிருப்புகள் காணப்படாத பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா கங்கை சமவெளிகள். இந்திய அரசால் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? 22 மொழிகளை அபிஷியல் லாங்குவேஜா வச்சிருக்காங்க. உலக மக்கள் தொகை நாள் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? ஜூலை 11. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேக்குறாங்க. ஜூலை 11 உலக மக்கள் தொகை நாள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பன்னாட்டு தாய்மொழி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுனா February 21.
உலக கலாச்சாரம் பல்வகை நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? மே 21. இந்த 2 கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட்ங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் வயது என்னன்னா 18. சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டாங்கன்னா 1971. அடுத்து நம்ம பார்க்க போறது இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ங்க. இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங்லயும் கேட்பாங்க, இல்ல ஒரு கொஸ்டினாவே கேட்பாங்க. எப்பவுமே சிவிக்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஆர்டிகல், அதாவது சட்டப்பிரிவு வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. அதுல இம்பார்ட்டன்டா இருக்கிறதெல்லாம் பார்த்துடலாம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கும் சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு 14. பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கும் சட்டப்பிரிவு என்னன்னா சட்டப்பிரிவு 16. தீண்டாமையை ஒழிக்கும் சட்டப்பிரிவு என்னன்னா சட்டப்பிரிவு 17. பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்யும் சட்டப்பிரிவு 18. சோ இந்த 4யும் 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, பாத்துக்கோங்க. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல நிறைய கேட்கறது இந்த 4 கொஸ்டின்ங்க. இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை என்னன்னா பல கட்சி முறை இல்லையா? பல கட்சி முறை. அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு என்னன்னா தேர்தல் ஆணையம். இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு தேர்தல் ஆணையம். ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா சீனா. அதுவே இரு கட்சி முறை பின்பற்றும் நாடு எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா பிரிட்டன். இந்தியா எந்த ஆண்டு மக்களாட்சி நாடானது? 1950. நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கு வகிப்பவை என்னன்னா 3ஆம் நிலை. அதாவது இது வந்து முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலைன்னு வரும் இல்லையா? பிரைமரி சோர்ஸ், செகண்டரி சோர்ஸ், ட்ரெஷரி சோர்ஸ். அதுல இப்ப முதல் நிலையில வந்து இந்த வேளாண்மை எல்லாம் வரும். அடுத்து 2ஆம் நிலையில வந்து அதை சார்ந்த தொழிலகங்கள். 3ஆம் நிலையினா அந்த ஃபைனல் ப்ராடக்ட். அதுதான் வந்து நம்ம நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கு வகிப்பவை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னா ஆடம் ஸ்மித். இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சங்கம வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர் யாருன்னு கேட்டாங்கன்னா 2ஆம் தேவராயர் அப்படின்னு சொல்லலாம். சங்கம வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர். அடுத்து பாருங்க, விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு என்னன்னு கேட்டாங்கன்னா குதிரை. விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு குதிரை. பாமினி அரசில் சிறந்த மொழி அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் தான் யாருன்னா சுல்தான் ஃபெரோஸ். சரிங்களா? சுல்தான் ஃபெரோஸ் வந்து ஒரு சிறந்த மொழி அறிஞர், அதுவும் மட்டும் இல்லாம கவிஞர். யாருடைய அரசவையில இருந்ததா சொல்றாங்க? பாமினி அரசில். அதே மாதிரி 18 முடி அரசர்களால் ஆளப்பட்ட பாமினி அரசு ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? 180 ஆண்டுகள். சரிங்களா? 180 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த அரசு எதுனா பாமினி அரசு. கிட்டத்தட்ட 18 முடி அரசர்களை கொண்டதுதான் இந்த பாமினி அரசுன்னு சொல்றாங்க. அடுத்து தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு என்னன்னா 1565. இந்த மாதிரி போர் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு நிறைய வருதுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விஜயநகர பேரரசின் திறமை மிக்க படை தளபதி யாருன்னா சாளுவ நரசிம்மர். சரிங்களா? விஜயநகர பேரரசின் திறமை மிக்க படை தளபதி சாளுவ நரசிம்மர். கிருஷ்ணதேவராயர் எந்த காவியத்தை தெலுங்கு மொழியில் இயற்றினா அமுக்த மால்யதா. நான் சொன்னேன் இல்லையா? அமுக்த மால்யதா வந்து விஜயநகர பேரரசை பத்தி எடுத்துரைக்கிற ஒரு நூல். இதை எழுதியவர் யாரு? கிருஷ்ணதேவராயர். இதை எந்த மொழியில அவர் எழுதினாருன்னு சொல்றாங்கன்னா தெலுங்கு மொழியில அவர் எழுதினாரு. யாருடைய கூட்டுப்படைகளால் விஜயநகர் தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்கான சுல்தான்கள். சரிங்களா? யாருடைய கூட்டுப்படைகளால் விஜயநகர் தோற்கடிக்கப்பட்டது? தக்கான சுல்தான்கள். இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா பாபர். இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் பாபர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அக்பர் ராணா பிரதாப்பை எந்த போரில் தோற்கடித்தார்னா ஹால்டிகட். சரிங்களா? இந்த போர்ல தான் அக்பர் வந்து யார தோற்கடிச்சிருக்காருன்னா ராணா பிரதாப். சரிங்களா? அக்பர் ராணா பிரதாப்பை தோற்கடித்த போர் ஹால்டிகட். அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் என்னன்னு சொல்லுவாங்க? யாருன்னா ராஜ தோடர்மால். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சனுங்க. அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா அவர்கள் ஆண்ட இடங்கள். சரிங்களா? பாபர் சந்தேரி, துர்காவதி மத்திய மாகாணம், ராணி சந்த் பேபி, அகமத் நகர், தீன் இலாஹி, அக்பர், ராஜா மான்சிங், அஷ்டதீஜம். சரிங்களா? இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். மேட்ச் த ஃபாலோயிங்.
அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது ஆட்சி முறைப்படி அவங்கள வரிசைப்படுத்துதல். பாபருடைய ஆட்சி காலம் வந்து 1526ல இருந்து 1530. அடுத்தது ஷாஜகானுடைய ஆட்சி என்ன சொல்றாங்கன்னா 1627ல இருந்து 1658. அடுத்து அக்பருடைய ஆட்சி காலம் 1556ல இருந்து 1605 வரை. ஜஹாங்கீர் பாருங்க 1605ல இருந்து 1627. இதை நீங்க ஒரு ஆர்டரா பார்த்து எழுதிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோவிங்ல ஏற்கனவே ஒரு தடவை கேட்டிருக்காங்க. மாபெரும் மங்கோலிய அரசர் யாருன்னா செங்கிஸ்கான். செங்கிஸ்கான் பத்தின ஒரு கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இடம்பெற்றிருக்கு. மாபெரும் மங்கோலிய அரசர் செங்கிஸ்கான். முகாலய வம்சத்தின் ஆட்சி எதனை தலைநகராக கொண்டு தொடங்கியதுன்னா ஆக்ரா. சரிங்களா, ஆக்ராவை தான் தலைநகரா கொண்டு துவங்கியது முகலாய வம்சம். பாபர் துர்க்கி பார்சிக மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். அதாவது பாபர் எந்தெந்த மொழிகளில் புலமை பெற்றிருந்தார்னு பாத்தீங்கன்னா துர்க்கி மொழியிலும் பாரசக மொழியிலும் இவர் புலமை பெற்றிருந்ததாக கூறுகிறார்கள். பாபருடைய சுயசரிதையோட பேர் தாங்க கொடுத்திருக்காங்க துஷக் இ பாபரி. சரிங்களா, ஏன்னா நூல் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க நம்மளுக்கு, இதை யார் எழுதுனாங்கன்ட்டு. இப்ப பாபருடைய சுயசரிதை தான் என்னன்னா துஷக் இ பாபரி. அக்பர் எத்தனாவது வயதில் அரசராக முடிச்சூட்டப்பட்டார்னா அவருடைய 14வது வயதில். முகாலய மாமன்னர்களில் கடைசி அரசர் யாருன்னு சொல்றாங்கன்னா அவுரங்கசீப். சரிங்களா, முகாலய மாமன்னர்களில் கடைசி அரசர் அவுரங்கசீப். மண் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யாருன்னா அக்பர். இம்பார்ட்டன்டான கொஸ்டின், மண் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் அக்பர். அடுத்தது பாருங்க, நில வருவாய் முறையினை அறிமுகம் செய்தவர் யாருன்னா ஷெர்ஷா. ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. நில வருவாய் முறையினை அறிமுகம் செய்தவர் ஷெர்ஷா. முகாலயர் காலத்தில் மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி யாருன்னா அமில் குஜார். சரிங்களா, மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி அமில் குஜார். சிவாஜியின் ஆசிரியராகவும் மற்றும் பாதுகாவலராகவும் இருந்தவர் தான் யாருன்னா தாதாஜி கொண்டதேவ். மராத்திய பிரதம மந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்னா பேஷ்வா. சரிங்களா, மராத்திய பிரதம மந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் பேஷ்வா. சிவாஜியின் ராணுவத்தில் ஆரம்ப காலத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்தது என்னன்னா காலாட்படை. சரிங்களா, சிவாஜியின் ராணுவத்தில் ஆரம்ப காலத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்தது காலாட்படை. ஷாம்பஜியின் தினசரி வாழ்க்கையில் அதிகம் செலுத்திய அவருடைய குரு கவி கைலாஷ். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஷாம்பஜி யாருன்னா சிவாஜியுடைய மகன் தான் ஷாம்பஜி. அவருடைய குரு, இப்ப சிவாஜியோட குரு வந்து நம்ம பார்த்துட்டோம் இல்லையா தாதாஜி கொண்டதேவ். அதே மாதிரி ஷாம்பஜியோடைய குரு தான் யாருன்னு சொல்றாங்கன்னா கவி கலாஷ். கொரில்லா போர் முறைக்கு தலைவராக இருந்தவர் யாருன்னா சிவாஜி. இவரை முதல்ல அறிமுகம் செய்தவரும் இவர் தான். கொரில்லா போர் முறை அப்படின்னா என்னன்னா மறைமுக தாக்குதல் செய்யறதுதான் இந்த கொரில்லா போர் முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் மணி சூட்டிக்கொண்ட ஆண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1674. இது வந்து இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. இது எந்த இடத்துல அப்படின்றத நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் சொல்றேன் நானு. இவருக்கு வந்து சத்ரபதி அப்படின்னா இந்த லீடர் கிங் அப்படின்னு அர்த்தம். அவர் வந்து எந்த ஆண்டு பட்டத்து முடி சூட்டி கொண்டாருன்னா 1674. சோ நான் சொன்ன இல்லையா இந்த இடத்தான் போன வாட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற இடம் எதுனா ரெய்கார் கோட்டை. சரிங்களா, ரெய்கார் கோட்டையில தான் அவருக்கு வந்து முடிசூட்டு விழா நடைபெற்றது. 3ஆம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1761. அடுத்து நம்ம பார்க்க போறது கெய்க்வாட், பரோடா, பான்ஸ்லே. இது எல்லாமே என்னன்னா அந்த தலைவர்கள், ஓகேங்களா, சிறந்த ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவர்கள் எந்தெந்த இடத்தை வந்து ஆட்சி செய்தார்கள். கெய்க்வாட் வந்து பரோடா, பான்ஸ்லே வந்து நாக்பூர், ஹோல்கார் வந்து இந்தூர், சிந்தியா வந்து குவாலியர். மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவிலேயே அமைந்துள்ள இடம் எதுன்னு சொல்றாங்கன்னா கமுதி. சரிங்களா, இந்தியாவிலேயே எந்த இடத்துல மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் அமைந்துள்ளதுன்னா கமுதி. மனிதனால் முதலில் அறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகங்களில் ஒன்றுதான் எதுன்னு சொல்றாங்கன்னா தாமிரம். அடுத்து இதுல பார்க்க போறது நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் தான். அதாவது இது ஒரு லைனா கொஸ்டினாவே நிறைய கேட்டிருக்காங்க. புதுப்பிக்க கூடிய வளம்னா என்னன்னு சொல்றாங்கன்னா காற்றாற்றல். இது கூட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கொஸ்டின் பேப்பர்ல. உலோக வளம் என்பது என்னன்னா இரும்பு. அலோக வளம் இதுல இந்த வருங்க. அலோக வளம் என்பது என்னன்னா மைக்கா. புதை படிம எரிபொருள் என்னன்னா பெட்ரோலியம். சுண்ணாம்புக்கல் எதனால உருவாகுதுன்னா படிவு
பாறைகள் மூலம் உருவாகிறது தான் என்னன்னு சொல்றாங்கன்னா சுண்ணாம்புக்கல். இது எல்லாமே ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. இதுல நான் சொல்லியிருக்க எல்லா கொஸ்டினுமே இதை படிச்சா போதும் அதை படிச்சா போதும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்ப நம்ம 7th ஸ்டாண்டர்ட் மட்டும் எடுத்தாலே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கொஸ்டினுக்கு மேலேயே நம்மளால எடுக்க முடியும். அதுலயும் நான் இம்பார்ட்டனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஆல்ரெடி கேட்டதா அது ரிலேட்டடா இருக்கிற அடுத்து கேட்க வாய்ப்பு இருக்கிறதா பார்த்துதான் நான் உங்களுக்காக ரிவிஷன் பர்பஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால எல்லா கொஸ்டினையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எதுனா பெட்ரோலியம். பெட்ரோலியம் தான் என்னன்னு அழைக்கிறாங்கன்னா கருப்பு தங்கம்னு அழைக்கிறாங்க. உலகின் முன்னணி நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடு எதுனா சீனா. இது எல்லாமே ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. மைக்கா உற்பத்தி செய்வதில் உலக அளவில் முன்னமை வகிக்கும் நாடும் சீனா தான். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. மின்சார பேட்டரிகள் தயாரிப்பில் பயன்படுத்துவது என்னன்னா மேங்கனீஸ். சரிங்களா, இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. மின்சார பேட்டரிகளில் தயாரிப்பில் பயன்படுத்துவது என்னன்னா மேங்கனீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க. இது மாங்கனீஸ். ஓகேங்களா, இது டைப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. மாங்கனீஸ் உற்பத்தியில் உலகில் முன்னணி வகிக்கும் நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா தென்னாப்பிரிக்கா. வெள்ளி உற்பத்தியில் உலகின் முன்னணி வகிக்கும் நாடு எதுனா மெக்சிகோ. இதுல எல்லாமே வந்து ஒவ்வொரு பொருள்ல எந்தெந்த நாடு வந்து முதல் இடத்துல இருக்கு அப்படின்றதுதான். ஏன்னா இதுல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா மேக்சிமம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இதெல்லாமே கேட்டு இருக்காங்க. பாக்சைட் உற்பத்தியில் உலகின் முன்னணி வகிக்கும் நாடு எதுனா ஆஸ்திரேலியா. உலகில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடுன்னு கேட்டாங்கன்னா சீனா. அடுத்து பாருங்க, இந்தியாவில் தங்கத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் கேட்டாங்கன்னா கர்நாடகா. உலக அளவில் தங்கத்தை உற்பத்தி செய்யும் நாடுன்னு கேட்டாங்கன்னா சீனா. அதுவே வந்து தமிழ்நாட்டுல அதாவது இந்தியால வந்து எந்த மாநிலம்னு கேட்டாங்கன்னா கர்நாடகா. தாமிர உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு சிலி. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சர்தார் சரோவர் அணை எங்க அமைந்துள்ளது? குஜராத். குஜராத்ல அமைந்துள்ள அணையோட பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா சர்தார் சரோவர் அணை. அதிக அளவில் நீர் மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு என்னன்னா சீனா. நான் மேக்சிமம் பார்த்ததுல ஒரு 4-5 கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆப்ஷன் வந்து சீனா தான் ஆன்சரா இருக்கும். மீதியை மட்டும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது? அசாம். இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. காசிரங்கா தேசிய பூங்கா எங்க அமைந்துள்ளதுன்னா அசாம். ஆனைமலை வாழ்விடம் என்னன்னு சொல்றாங்கன்னா உயர் விளிம்பு. குரங்கு அருவி எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர். டார்ஜிலிங் எங்க இருக்குன்னா மேற்கு வங்காளம். இயற்கையின் சொர்க்கம்னு சொல்றது எதனா ஜவ்வாது. அகுதா கடற்கரை எங்க அமைந்துள்ளதுன்னா கோவா. தமிழ்நாட்டில் முதுமலை தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் எதுனா நீலகிரி. அடுத்து நம்ம பார்க்க போறது சரணாலயங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்ட்டு. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னு சொல்றாங்கன்னா திருநெல்வேலி. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை. காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர். வெள்ளோட் பறவைகள் சரணாலயம் ஈரோடு. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கூற்றுல கேட்டிருந்தாங்க. டேஷ் கொண்ட ஊசி வளைவுகளை உடைய மலைவாழிடம் ஏலகிரினா 14 கொண்டை ஊசி வளைவுகளை உடைய மலைவாழிடம் ஏலகிரி. அடுத்து நம்ம சரணாலயங்கள் தாங்க பார்க்க போறோம். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னா நீலகிரி. முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி. கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினம். இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூர். நீல ரத்தின நிறத்தில் காணப்படும் கடல் நீர் அமைந்துள்ள கடற்கரை தான் எதுன்னு சொல்றாங்கன்னா தனுஷ்கோடி. தனுஷ்கோடி என்னன்னு சொல்றாங்க நீல ரத்தின நிறத்தில் காணப்படும் கடல் நீர். அடுத்து பாருங்க, கிர் தேசிய பூங்கா எங்க அமைந்துள்ளதுன்னா குஜராத். பத்ரா வன சரணாலயம் எங்க இருக்குன்னா கர்நாடகா. பெரியார் தேசிய பூங்கா கேரளா. கார்பட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட். மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது என்னன்னா 25. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா, மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது என்னன்னு சொல்றாங்க 25. மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் யாருன்னா ஆளுநர். இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் ஆளுநர். முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் யாருன்னா ஆளுநர்.
தலைமை நீதிபதி எத்தனை வயது ஆகும் வரை பதவியில் இருப்பார்னா அவருடைய 64 ஆண்டுகள் வரை. சரிங்களா, அதாவது 62 வயது வரை அவர் வந்து பதவியில இருக்கலாம். தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யாருன்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர். கீழவை மட்டுமே உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஜோஹன்ஸ் குட்டன்பர்க். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்க ஒரு கொஸ்டின். சரிங்களா, இவர் எப்போ கண்டுபிடிச்சாரு அந்த மாதிரியான கொஸ்டின் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தாச்சு இல்லையா. இப்ப அச்சு இயந்திரம் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1453. அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யாருன்னா ஆதிசங்கரர். சரிங்களா, ஆதிசங்கரர் போதித்த தத்துவம் பேர் தான் என்னன்னு சொல்றாங்க அத்வைதம். சிருஷ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் யாருன்னா மொய்தீன் சிஷ்டி. அந்த பேர்லயே இருக்க பாருங்க, சிருஷ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் மொய்தீன் சிஷ்டி. சீக்கியர்கள் தங்களின் முதல் குரு என யாரை கருதுகின்றனர்? குருநானக். குருநானக்கு தான் சீக்கியர்கள் தங்களின் முதல் குருவாக கருதுகின்றனர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்துக்களுக்கும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என கூறியவர் யாருன்னா ஹரிதாசர். சரிங்களா, இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் அவர்கள் வந்து இருப்பது ஒரே ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு சொல்றாங்க ஹரிதாசர். சீக்கியர்களின் புனித நூல் எதுனா குரு கிரந்த் சாஹிப். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. சீக்கியர்களுடைய இது யாருன்னு குரு யாருன்னு கேட்டாங்கன்னா குருநானக். அவர்களுடைய புனித நூல் எது? குரு கிரந்த் சாஹிப். நாயன்மார்களின் பாடல்கள் அனைத்தையும் யார் தொகுத்ததாக கூறப்படுகிறதுனா நம்பி ஆண்டார் நம்பி. இவர் தான் தொகுத்ததா சொல்றாங்க. சரிங்களா, நாயன்மார்களின் பாடல்கள் அனைத்தையும் யார் தொகுத்ததாக கூறப்படுகிறது? நம்பி ஆண்டார் நம்பி. தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோவில் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கடற்கரை கோவில். சரிங்களா, மகாபலிபுரம் கடற்கரை கோவில் தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோவில் கடற்கரை கோவில். மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. 1984 யுனெஸ்கோவால உலக நினைவு சின்னங்கள் மற்றும் கோவில்கள் அந்த பட்டியல்ல மாமல்லபுரமும் இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி 7 கோவில்கள் அதை என்னன்னு சொல்றாங்கன்னா கடற்கரை கோவில், ரதி மண்டபம் திருக்குறுங்குடி, ஐராவதீஸ்வரர் கோவில் எங்க இருக்குன்னா தாராசுரம், ஆதிநாதர் கோவில் எங்க இருக்குன்னா ஆழ்வார் திருநகரி, புது மண்டபம் எங்க இருக்குன்னா மதுரை. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. குடைவரை கட்டிடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்த பல்லவ அரசர் யாருன்னா மகேந்திரவர்மன். சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் தான் முதல்ல குடைவரை கட்டட கலையை அறிமுகம் செய்தவர்னே சொல்லலாம். சரி, அவர் அறிமுகம் செய்தார்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? அதுதான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். மகேந்திரவர்மன் உருவாக்கிய முதல் குடைவரை கோவில் தான் எதுனா மண்டகப்பட்டு குடைவரை கோவில், விழுப்புரத்துல இருக்கு. சரிங்களா, மண்டகப்பட்டு குடைவரை கோவில். 7 கோவில்கள் என அழைக்கப்படும் கடற்கரை கோவில் தான் என்னது? மகாபலிபுரம் இல்ல மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யாருன்னா ராஜசிம்மன். இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் ராஜசிம்மன். தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் யாருன்னா 2ஆம் ராஜராஜன். தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் 2ஆம் ராஜராஜன். கங்கை கொண்ட சோழபுரத்தில் எழுப்பப்பட்ட பிரகதீஸ்வரர் கோவிலின் உயரம் என்னன்னா 55 மீட்டர். தட்சிணமேரி இம்பார்ட்டன்ட் என்று அழைக்கப்படும் கோவில் என்னன்னா தஞ்சை பெரிய கோவில். தலையணை பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கற்படுகைகளை எங்கு காணலாம்? வேலூர். வேலூர்ல தான் தலையணை பகுதி செதுக்கப்படாமல் விட்ட கற்படுகைகளை அதிக அளவில் காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கங்க. கழுகுமலை குடைவரை கோயில் யாரால் கட்டப்பட்டதுன்னா பரந்தக நெடுஞ்சடையான். சரிங்களா, 2 குடைவரை கோயில் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். மண்டகப்பட்டு குடைவரை கோயில் வந்து மகேந்திரவர்மன். அதே மாதிரி கழுகுமலை குடைவரை கோயிலை கட்டியது யாருன்னு கேட்டாங்கன்னா பரந்தக நெடுஞ்சடையான். சித்தனவாசல் குகை கோயில் எந்த ஆண்டு மத்திய அரசின் தொல்லியல் துறை பாதுகாப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1958. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் அதிகமா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, சித்தனவாசல் குகை கோயில் எந்த ஆண்டு மத்திய அரசின் தொல்லியல் துறை பாதுகாப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னா 1958. கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் எங்கு வருகை புரிந்தார்னு கேட்டாங்கன்னா காஞ்சிபுரம்.
பள்ளி என்பது யாருடைய கல்வி மையங்கள் ஆகும்னா சமணர்கள். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதாவது பள்ளி அப்படின்றது யாருடைய கல்வி மையங்கள்னா சமணர்களுடைய கல்வி மையங்கள். திரிபிடகா என்னும் பௌத்த பொது விதிகள் எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளதுன்னா பாலி மொழி. சரிங்களா, பௌத்த மதத்துடைய பொது விதிகள் அடங்கிய நூலை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா திரிபிடகா. இது எந்த மொழியில எழுதப்பட்டதுன்னா பாலி மொழி. புத்த சரிதா சமஸ்கிருதத்தில் இதிகாச பாணியில் யாரால் எழுதப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா அஸ்வகோஷர். சரிங்களா, புத்த சரிதா சமஸ்கிருத மொழியில இதிகாச பாணியில எழுதப்பட்டது எப்படின்னா யாரால் எழுதப்பட்டதுன்னா அஸ்வகோஷர். வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் டேஷ் சந்தி பிரிக்கிறது. இது இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பேரிங் நீர்ச்சந்தி பிரிக்கிறது. சரிங்களா, பேரிங் நீர்ச்சந்தி பிரிக்கிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. மிசிசிப்பி மற்றும் மிஸ்ஸௌரி வட அமெரிக்காவின் நீளமான ஆறுகள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். வட அமெரிக்காவின் நீளமான ஆறுகள் எவைனா மிசிசிப்பி மற்றும் மிஸ்ஸௌரி. உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் எதுனா ஆண்டஸ். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் எதுனா ஆண்டஸ். அலுமினியம் உற்பத்திக்கு மூலப்பொருளாக பயன்படுத்துவது எதுனா பாக்சைட். அலுமினியம் உற்பத்திக்கு மூலப்பொருளாக பயன்படுத்துவது பாக்சைட். உலகின் நுரையீரல் என அழைக்கப்படும் பகுதி எதுனா அமேசான் காடுகள். உலகின் நுரையீரல் ஏன்னா நம்மளுக்கு மூச்சு வேணும் இல்லையா, அப்ப மூச்சு எங்கிருந்து கிடைக்குது, மரங்கள் மூலியமா தான் நம்மளுக்கு காற்று கிடைக்குது. அப்ப அந்த மரங்கள் நிறைந்த அமேசான் காடுகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், உலகின் நுரையீரல் அப்படின்னு சொல்றோம். அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாங்க. வட அமெரிக்காவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் எதுனா மெக்சிகோ. வட அமெரிக்காவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் மெக்சிகோ. உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எதுனா சுப்பீரியர் ஏரி. இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எதுனா சுப்பீரியர் ஏரி. நில வரைபடம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு டேஷ் என அழைக்கப்படுகிறதுனா கார்டோகிராஃப்ட். கார்டோகிராஃப்ட் அப்படின்னா என்னன்னா நில வரைபடம் உருவாக்குதல். சரிங்களா, கார்டோகிராஃப்ட். பொதுவாக வரைபடங்கள் எந்த திசையை நோக்கி வரையப்படுகிறதுனா வடக்கு நோக்கி தான் வரையப்படுகிறது. நீங்க மேப்பை பார்த்தாலே தெரியும் இல்லையா, வடக்கு நோக்கி தான் வரைபடங்கள் வரையப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் மூலம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்னன்னா டிசம்பர் 25, 2005. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கஜா புயல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள கடலோர பகுதிகளை தாக்கிய ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா நவம்பர் 10, 2018. இதுவும் ஏற்கனவே ஒரு புயலை பத்தியே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. பாரம்பரியத்தை உடைத்து முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் யாருன்னா சாவித்ரிபாய் புலே. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சரிங்களா, முதல் பெண் ஆசிரியர், அதாவது முதல் பெண்கள் பள்ளி ஆரம்பிச்சவங்களும் இவங்கதான், சாவித்ரிபாய் புலே. அடுத்து நம்ம பார்க்க போறது எல்லாமே முதல் பெண் அதிகாரிகளை பற்றிய விஷயங்கள் தாங்க பார்க்க போறோம். இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள். மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யாருன்னா மீரா குமார். 1984ஆம் ஆண்டு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யாருன்னா பச்சேந்திரி பால். அன்னை தெரேசா அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1979. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யாருன்னா சரோஜினி நாயுடு. மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட். பெண்களை பலவீனமாக, இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு, அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதி என்று கூறியவர் யாருன்னா காந்தியடிகள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட ஆண்டு எதுனா 1986. கன்சியூமர் இது ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. தேசிய நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையத்தின் தலைமை அலுவலகம் எங்கு அமைந்துள்ளதுன்னா புதுடெல்லி. இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு மைல்கல் என்று அழைக்கப்படும் நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னா 2019.
அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி தாங்க. இந்த ரக்ஷா பாதுகாப்பு அப்படின்னா என்னன்னா கார் இயக்குபவர்களுக்கானது ஒன்று ரக்ஷா பாதுகாப்பு. தகவல் குறியீடுகள் எங்க முக்கியமா இருக்கும்னா பெட்ரோல் பங்க் குறியீடு தான் முக்கியமா. இந்த ஹைவேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் குறியீடு தான் தகவல் குறியீடுகளா நிறைய இருக்கும். அடுத்து இந்த வரி குதிரை கடப்பு இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா பாதசாரிகள் பாதையை கடக்கணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ற விஷயம். கட்டாய குறியீடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கணும்னா போக்குவரத்து விளக்குகள். அதாவது கட்டாய குறியீடு எதுன்னா இந்த போக்குவரத்து விளக்கு தான் கட்டாய குறியீடுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி எச்சரிக்கை குறியீடு எதுனா குறுகிய வளைவு குறியீடு. இங்க ஒரு குறுகலான வளைவு இருக்குன்றதுக்கான ஒரு எச்சரிக்கை குறியீடு. வாகனம் ஓட்டும் உரிமையை ஓட்டுநர் உரிமம் எல்லாருமே வச்சிருக்கணும் அப்படின்றதுதான். சாலை போக்குவரத்து சட்டம் பாராளுமன்றத்தால் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1988. உலக அளவில் எத்தனை சதவீத சாலை விபத்துக்கள் இந்தியா பொறுப்பாகிறதுன்னா 10%. இந்தியாலதான் சாலை விபத்து நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதலாக கொண்டாடப்பட்ட வருடம் 1990. வரிகள் என்பவை கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டும். இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் தாங்க. இந்த வரி விதிப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் யாருன்னு சொல்றாங்கன்னா ஆடம் ஸ்மித். இவர் தான் பொருளியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். சொத்து வரி அப்படின்றது என்னதுன்னா நேர்முக வரி. அதுவே சுங்க வரி அப்படின்னா என்னது மறைமுக வரி. 1/7/2017 அன்னைக்குதான் சரக்கு மற்றும் சேவை வரியை முதல்ல அறிமுகப்படுத்துறாங்க. நேர்முக வரி அப்படின்றது நெகிழ்ச்சி உடையது அப்படின்னு சொல்றாங்க. மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்து அவர்களின் நலத்திற்காகவே மீண்டும் செலவு செய்கிறான் என்று கூறியவர் யாருன்னா காளிதாஸ். இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. அர்த்த சாஸ்திரம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா கௌட்டில்யர். சரிங்களா, அர்த்த சாஸ்திரா என்னும் நூலை எழுதியவர் கௌட்டில்யர். 2003ஆம் ஆண்டு இந்தியாவில் முதலில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் எதுனா ஹரியானா. இந்தியாவிலேயே ஹரியானா மாவட்டத்துலதான் முதல்ல இந்த VAT அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்ஸ அறிமுகப்படுத்தின மாநிலம் ஹரியானா. எந்த ஆண்டுனா 2003. ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதமும் அதிகரிப்பது. அது என்னன்னு சொல்றோம்னா வளர் வீத வரி. இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். விகிதாச்சார வரியில் வருமானத்திற்கு எத்தனை சதவீதம் வரி விகிதம் விதிக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5%. அடுத்து பாருங்க, வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி வசூலிப்பதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா விகிதாச்சார வரி. சரிங்களா, மக்கள் தமது வசதிக்கு ஏற்ற வகையில் செலுத்துவதற்காக அரசு வரி விதிக்கும் முறைகளில் ஒன்றுதான் சமத்துவ விதி. வரி செலுத்துவோருக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கும் வகையில் வரி விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படும் விதி என்னன்னு சொல்றோம்னா வசதி விதி. ஓகேங்களா, வசதி விதி. ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோல நம்ம 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான MCQs எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். இதுல என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் கொடுத்திருக்கேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது சஜஷன் இருந்தா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரிவிக்கலாம். என்னோட சேனலை கண்டிப்பா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா உங்களுக்காக நான் இவ்வளவு எஃபர்ட் எடுத்து வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன் இல்லைங்களா. அண்ட் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் கேக்குறீங்க. நம்மளுக்கு இருக்கிற டைம் ரொம்பவுமே கம்மியா இருக்கு. அண்ட் ஆஸ் ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு ஒரு பேபி இருக்கிறதுனால என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். தேங்க்யூ.